யார் எப்படி போனா என்ன, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறா ரொம்பவே திமிரு பிடிச்ச ஒரு பணக்கார பொண்ணு திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போய் மேல பரலோகத்துக்கு போயிடுறா. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கிற அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அவளோட வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கரெக்டா ஒரு மாசம், அதாவது 30 நாள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல வாழ்ற ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டு அவளோட வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படின்னா இவளுக்கு பழைய மாதிரி இவளோட அந்த பணக்கார வாழ்க்கை கிடைக்கும். இதை கேள்விப்பட்டதும் சரி ஒரு மாசம் தானே அதான் அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மிடில் கிளாஸ் பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டு அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறா. ரொம்பவே பணக்காரியா வாழ்ந்த அந்த பொண்ணுக்கு ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு மாசமும் இவ எந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சா, அந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எமோஷனலா கடைசியில ஒரு பயங்கரமான மெசேஜோட சொல்ற படம் தான் வண்டர்ஃபுல் நைட்மேர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவும் அவங்களோட குட்டி பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு ஷிப்ல கேப்டனா இருக்காரு. அவரோட வாழ்க்கை ஃபுல்லாவே கடல்ல இருந்ததால ஃபேமிலி அவரால் சரியா பாத்துக்க முடியல. எந்த அளவுக்கு பாத்துக்க முடியல அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அவளோட அப்பாவோட முகமே மறந்து போகிற அளவுக்கு ஃபுல்லா அவர் ஃபேமிலியை விட்டு விலகி இருந்திருக்காரு. இப்படி ஒரு நிலைமையில திடீர்னு ஒரு நாள் இவரோட அப்பா இறந்து போயிட்டதா செய்தி கேட்டதுமே இவரோட அம்மா வந்து அவரை நினைச்சு கஷ்டப்பட்டு அவங்களுமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. இப்படி அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டதால இவ யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி ஆயிடுறா. அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு இவ அவங்களோட போட்டோவை பார்த்து இப்படி ஒரு அனாதையா எந்த பணமும் சேர்த்து வைக்காம என்ன 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்க, இனிமேல் நான் யாரோட தயவலி வாழ மாட்டேன், உங்களை மாதிரி ஒரு ஏழையா சாகாம நான் சாகும்போது ஒரு மிகப்பெரிய பணக்காரியா தான் சாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறா. அப்படி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப நல்லாவே வளர்ந்துட்டா. அது மட்டும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. இவ சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரி நல்லா படிச்சு அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய லாயராவும் மாறிட்டா. பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கு இவ லாயரா இருக்கிறதுனால பணம் கொட்டுன்னு கொட்டுது. இப்ப கூட அந்த ஊர்லயே உள்ள ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட பையன் ஏதோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அந்த கேஸ நம்ம ஹீரோயின் கையில எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸ் மேனுக்கு சப்போர்ட்டா வாதாடுறா. நேரா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணையும் அவளோட அம்மாவையும் பார்த்து, ஏமா இந்த கேஸ நீங்க எவ்வளவு சீக்கிரமா வாபஸ் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பொண்ணுக்கு தான் நல்லது. ஏன்னா இவன் ஒரு பணக்கார வீட்டு பையன், நீங்களும் கஷ்டப்படுற குடும்பம். இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பணம் கொடுத்து சமாளிச்சிருவான். பாவம் பணம் இல்லாம உங்களால அந்த கேஸ தாக்கு பிடிக்க முடியாது. இந்த நியூஸ் நாளைக்கு மீடியாலயோ இன்டர்நெட்லயோ வந்துச்சு அப்படின்னா இவன் ஒரு பையன், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உங்க பொண்ணோட பேர் தான் கெட்டு போகும். அதனால கேஸ வாபஸ் வாங்கிட்டு போய் பழைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு ஒரு பொண்ணா இருந்து இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ஒரு லாயரா பேசுறா. இவன் அப்படி பேசுறதை கேட்டு அந்த பொண்ணோட அம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னங்க பேசுறீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நாளை பின்ன உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எந்திரிச்சு, நீ எதுக்குமா கோவப்படுற, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம தான் ஏழையா இருக்கோமே, சோ காசு இல்லாம நம்மளால இவங்களை எதுவும் பண்ண முடியாது, பிளீஸ் அந்த கேஸ நம்ம வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றா. இதை ஹீரோயின் கேட்டுட்டு, பாத்தீங்களா உங்க பொண்ணு ரொம்பவே புத்திசாலி, கரெக்டான முடிவு தான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிடறா. நம்ம ஹீரோயினை பொறுத்தவரை எப்படியாவது ஒரு பெரிய பணக்காரி ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதெல்லாம் தூரமா இருந்து பார்த்தவளோட ஒரு லாயர் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நீ என்ன பண்ற உனக்கு தெரியுதா, அசால்ட்டா கேஸ வாபஸ் வாங்க சொல்ற, ஒரு நிமிஷம் அந்த அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தி அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான். இவன் அவங்க கிட்ட, பாரு நான் ஒரு லாயர், எனக்கு யாரு பணம் கொடுத்து வாதாட சொல்றாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை, சோ நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசிட்டு அங்க இருந்து போறா. சின்ன வயசுல அப்பா குடும்பத்தை கவனிக்காம வேலைன்னு போனதுனால ஆம்பளைங்க மேல அந்த நம்பிக்கை அவளுக்கு சுத்தமா போயிருச்சு. சோ அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு ரொம்பவே தனிமையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வரா. கேஸ் எல்லாம் சுமூகமா முடிச்சு கொடுத்ததால இவ கிளைண்டோட அப்பா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு BMW காரையும் அன்லிமிட்டடா செலவு பண்ற மாதிரி ஒரு VIP கிரெடிட் கார்டையும் கிஃப்டா கொடுக்குறாரு. இதை பார்த்தது இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப அந்த ஆளு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னொரு டீலையும் போடுறான். பின்னாடி வீடுகளா தெரியுதா, அந்த இடத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அதை வாங்கி மொத்தமா இடிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறேன், நாளை பின்ன அதுல லீகலா எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க தான் அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இவள் அதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில சீக்கிரமா கிளம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு போறா. அது எங்கன்னா இறந்து போனவங்க அஸ்தியெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இவளோட அம்மாவோட அஸ்தியை பார்த்து, உன்கிட்ட சபதம் பண்ண மாதிரி இப்ப நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன், என்ன இந்த சமயத்துல நீ என் கூட இல்லாம போயிட்டு அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு நைட் ஆனாலே கண் பார்வை லைட்டா மங்க ஆரம்பிச்சிடும். சோ கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி எடுக்கலாம் அப்படின்னு குனியும் போது எதிரில வந்த வண்டி மேல மோதி ஆக்சிடென்ட் ஆக அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா இவ எங்கேயோ ஒரு ஆபீஸ் மாதிரியான இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடமே ஒரு மாதிரி வெள்ளையா இருக்குது. இவ கையில ஏதோ டோக்கன் இருக்கிறத பார்த்துட்டு அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி கிட்ட போயிட்டு, இது எந்த இடம், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேக்குறா. அந்த லேடி இவளோட பேரை கேட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்ததும் உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. குடுகுடுன்னு ஒரு ரூம்குள்ள ஓடி போயிடுறா. அந்த ரூம்குள்ளதான் இந்த இடத்தோட சீஃப் உட்கார்ந்திருக்கான். ஆக்சுவலா இது எந்த இடம் அப்படின்னா இதுதான் மேல் உலகம். இந்த இடத்துல இருந்துதான் யார் யாரு சொர்க்கத்துக்கு போவா நரகத்துக்கு போவா அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க. அங்க வேலை பார்க்கிற ஒருத்தன் ஒரு மாசத்துக்கு அப்புறமா சாக வேண்டிய ஒரு பொண்ணை தவறுதலா எண்ணிக்கை கொண்டு இருப்பான் போல. அவனை பிடிச்சி இந்த சீஃப் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்க. இந்த லேடியை சீஃப் போய் பார்த்து நம்ம ஹீரோயின் யாரு என்ன அப்படிங்கறத சொன்னதுமே இவள உடனே பாக்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் நேரா அந்த சீஃபை போய் பார்த்து, சார் இங்க என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் இது எந்த இடம் அப்படின்னு கேட்க இவன் உண்மையை சொல்றான். மேடம் நீங்க கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறந்து போயிட்டீங்க, இப்ப நீங்க இருக்கிறது மேல் உலகத்துல, இங்க இருந்துதான் ஒவ்வொருத்தரையா பிரிச்சு சொர்க்கம் நரகம் அப்படின்னு நாங்க அனுப்பி விடுவோம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஹிஸ்டரி நாங்க பாத்துட்டு அதுக்கு எந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி உங்களை நாங்க அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்டு இவ கதறி ஆரம்பிக்கிறா. சார் ப்ளீஸ் சார், எனக்கு அங்க நிறைய வேலை இருக்குது, நான் எப்படியாவது பெரிய பணக்காரி ஆகணும், நானா சாக வேண்டிய ஆளே கிடையாது, தயவு செஞ்ச உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துங்க அப்படின்னு கெஞ்சிரா. இதை சீஃப் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஐடியா பண்றாரு. மேடம் இங்க பாருங்க, எங்க ஆளு தவறுதலா ஒரு மாசத்துக்கு அப்புறமா சாக வேண்டிய ஒரு லேடியை அவசரப்பட்டு கொண்டுட்டான். இந்த விஷயம் மேல இடத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ நீங்க அந்த லேடியோட உடம்புக்குள்ள போயிட்டு ஒரு மாசம் மட்டும் அவங்களோட வாழ்க்கை வாழணும். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்க உடம்புல திருப்பி அனுப்பி விடுற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன், உங்களுக்கு இந்த டீல் ஓகேவா அப்படின்னு கேட்க இவ லைட்டா தயக்கப்படுறா. இது அவரும் பார்த்துட்டு சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இவன் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறா. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனோட பேரை கேட்டதுமே இந்த ரிசப்ஷன்ல இருக்க லேடியும் நம்ம சீஃப் எதுக்கு ஷாக் ஆனாங்க
பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எதுக்காக அப்படிங்கறத நான் படத்தோட கடைசியில சொல்றேன். ஓகே, நம்ம ஹீரோயின் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதுமே இவளை கூட்டிட்டு போய் ஒரு மிஷின்ல கை வைக்க சொன்னதுமே இவ்வளவு அதுல கைய வைக்கிறா அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் தூக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கண்முழிக்கிறா. முடிச்சு பார்த்ததுமே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆக்சுவலா இந்த பொண்ணை தான் 1 மந்த்துக்கு முன்னாடி கொண்டு இருப்பாங்க. இப்ப அவளோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். ரொம்பவே பணக்காரியா இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் லேடியோட உடம்புக்குள்ள இருக்கா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த லேடிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. யாருமே வேண்டாம், நம்ம தனியாவே சந்தோஷமா வாழலாம் அப்படின்றது இவளுக்கு இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்குது. இதெல்லாம் பார்த்து இவ டென்ஷன் ஆகி குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து வானத்தை பார்த்து டே சீஃப் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப பின்னாடி அவளோட பையன் ஓடி வந்து அம்மா அவங்க பர்ஸ் நீங்க மறந்து வச்சுட்டீங்க இதாங்க அப்படின்னு இவ கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி திறந்து பார்த்தா அதுல அந்த உடம்போட சொந்தக்காரியோட போட்டோ அவளோட பேர் அப்படின்னு மொத்த டீடைல்ஸ் இருக்குது. அப்ப அந்த குட்டி பையன் அம்மா வாங்க ஸ்கூல் பஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவளோட கையை பிடிச்சி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவள மாதிரியே நிறைய பேர் அவங்களோட பசங்களை பஸ் ஏத்தி விட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த உடம்போட சொந்தக்காரிக்கு பசங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நைஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவள மடக்கி பிடிச்சி எங்கடி போற நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. வா அதுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவளையும் கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா அவங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பேப்பர் பேக் இருக்குதுல அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சு இந்த பேப்பர் பேக்ஸ் ரெடி பண்ற பிசினஸ். எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே புதுசா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவளுக்கு இந்த மாதிரி இருந்து பழக்கமே கிடையாது. இதெல்லாம் பார்த்து இவளுக்கு எரிச்சல் வந்ததுமே அவ என்ன பண்றா அப்படின்னா நேரா வீட்டுக்கு வந்து பாத்ரூம் குள்ள போயிட்டு விரல்ல மாட்டி இருக்கிற அந்த வெட்டிங் ரிங்க கழட்ட ட்ரை பண்றா. அப்ப அந்த இடத்துக்கு சீஃப் வந்து ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. யோ இப்படி அனுப்பும் போது உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், நீ ஒரு மிடில் கிளாஸ் லைஃபா தான் வாழ போறேன்னு சொல்ல மாட்டீங்களா, என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. அந்த சீஃப் இவளை பாத்தீங்க பாரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நீ ஒரு மாசம் அந்த உடம்புல இருந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும், இல்ல பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா உன்னோட உடம்பு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம இவ்வளவு சரி இதுக்கு மேல எந்த தப்பு நடக்காது அப்படின்னு ஒத்துக்கா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே நம்மளால அந்த மிடில் கிளாஸ் லைஃபா வாழ முடியாது, நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்தா கார்டு ரிஜெக்ட் ஆயிருது. இந்த பொண்ணு தான் மிடில் கிளாஸ் ஆச்சு, இவ அக்கௌண்ட்ல சுத்தமா பணமே இல்ல. சோ இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா இந்த ஒரு மாசம் மட்டும் நாம எப்படியாவது நம்மளோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றா. சோ நீ நைட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ ஒரு பெரிய பொய்ய சொல்றா. உங்க எல்லாருக்கும் நல்லா சமைச்சு போட்டு வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து அடைஞ்சு கிடந்ததால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. சோ ஒரே ஒரு மாசம் நான் மட்டும் வெக்கேஷன் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இவளோட ஹஸ்பண்ட் என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்க, நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், இதை நீ வெக்கேஷன் வேற போறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஆனா இதை கேட்டு இவளோட பொண்ணு பயங்கரமா கோவப்படுறா. என்னது வெக்கேஷனா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து காசு வருது, என்னோட கோச்சிங் கிளாஸுக்கு ரொம்ப நாளா ஃபீஸே கட்டவே இல்ல, அதுக்கு காசு கட்ட இல்லன்னு சொல்றீங்க, இதுக்கு மட்டும் உங்கள்ட்ட காசு இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி ஒரு ஃபார்ம் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதுல சைன் போட சொல்றா. எதுக்காக அந்த ஃபார்ம் அப்படின்னா அவங்க எல்லாரும் குடியிருக்கிற இடத்தை ஏதோ ஒரு ஆள் மொத்தமா இடிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவங்க எல்லாரும் சாட்சி கையெழுத்து போட்டு ஒரு கேஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபார்ம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் ஹீரோயின் யோசிக்கும் போது தான் இவ ஸ்டார்டிங்ல ஒரு பிசினஸ் மேனோட பையனுக்காக வாதாடி இருப்பாள். அந்த பிசினஸ் மேன் தான் இந்த மாதிரி மக்கள் குடியிருப்பு இடிச்சு அங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறதா சொல்லியிருப்பான். இதை யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த ஆளு ஃப்ரீயா கொடுத்த ஒரு விஐபி கிரெடிட் கார்டு இவ வீட்டுல இருக்கிற விஷயம் தெரிய வர குடுகுடுன்னு இவளோட சொந்த வீட்டுக்கு போறா. அங்க போயிட்டு அந்த கிரெடிட் கார்டை எடுத்துட்டு இவளோட தேவைக்காக நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வரா. இவ கை நிறைய என்னெல்லாம் வாங்கிட்டு வரதை இவளோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு எங்க இருந்து உனக்கு இவ்வளவு காசு வந்துச்சு, ஏண்டி நம்மளே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதுல இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் நமக்கு தேவையா, உண்மையை சொல்லு இவ காசு எங்க இருந்து வந்துச்சு, எது திருடினி அப்படின்னு கேட்க சிச்சி திருடானா இல்ல இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே யாரும் வந்து காலி மேல அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க போலீஸ் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து இப்ப வேற ஒருத்தர் உடம்புல வேற ஒரு பேர்ல இருக்கா. இவ அந்த ஹீரோனோட கார்டுல இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா போலீஸுக்கு சந்தேகம் வராம இருக்குமா. சோ இவளை இவளோட ஹஸ்பண்ட் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த லேடி லாயரோட கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அப்படி வந்துச்சு, நீ அவங்க கிட்ட இருந்து திரும்பியா, இப்படி எத்தனை பேரோட கார்டை ஆட்டையை போட்டுருக்கீங்க அப்படின்னு துருவி கேள்வி கேட்க கடுப்பானோட ஹஸ்பண்ட் போலீஸ பார்த்து சார் இப்ப எதுக்கு ஒரு அக்யூஷன் நடத்துற மாதிரி என் பொண்டாடி நடத்துறீங்க, இப்ப என்ன உங்களுக்கு உண்மை தெரியும் அவ்வளவுதானே, அந்த லேடி லாயரும் நானும் ஒன்னா ஒரே லா காலேஜ்ல தான் படிச்சோம், அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் வறுமையில கஷ்டப்படுறத பார்த்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட அந்த கார்டை கொடுத்துருவான் அப்படின்னு இவன் சும்மா ஒரு பைய சொல்றான். ஆக்சுவலா உண்மையாவே ஒரு லா காலேஜ்ல படிச்சிருப்பான், பட் பாதியில அதை விட்டுருப்பான். மத்தபடி இவன் சொன்ன எல்லாமே போய். போலீஸ் இவன் சொன்னதை வச்சு ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா உண்மையாவே லா காலேஜ்ல படிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இவங்க சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு போலீஸ் இவங்க கிட்ட சாரி கேட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்டால ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. இத அவரோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு செல்லம்மாவோட தலையை கோரி விட்டுட்டு போறான். இவன் இப்படி பண்ணிட்டு போனதுமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பாசம் அவரோட அம்மா தான் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளை பண்றத பத்தி இவனுக்கு மைண்டுக்குள்ள என்ன நம்ம ஓடுது. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு மொட்டை மாடியில் நிக்கும் போது அங்க நம்ம சீஃப் வந்து நிக்கிறாரு. நாங்க என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவளோட உடம்புல இவள மாதிரியான வாழ்க்கை தான் நான் உன்ன வாழ சொன்னோம், ஆனா நீ உன்னோட வாழ்க்கைய வாழ போறேன்னு சொல்லி ஸ்டேஷன் போற அளவுக்கு பிரச்சனை உருவாக்கிட்ட, நீ இப்படியே பண்ண வச்சுக்க நாங்க உன்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல இவளும் பயந்துகிட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுக்குறா. இவ நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்கி வச்ச அந்த ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது இவனோட ஹஸ்பண்ட் அங்க வந்து இல்ல ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், இதை நீ ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டு போய் நீயே வச்சுக்கோ, இந்த பொருளுக்கு எவ்வளவு பணம் வரும்னு சொல்லி நான் அதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. பொண்டாட்டி ஆசைப்பட்டான் இப்படி பண்றானே, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம குடியிருப்பு பத்தி எடுத்துட்டு ஃபேக்டரி கட்ட போறதா சொல்லிருப்பாங்களே, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த கேஸ்ல நாம ஏன் நம்ம சைடுல இருந்து லீகலா ஸ்டெப் எடுக்க கூடாது அப்படின்னு இவ என்ன பண்றா அப்படின்னா இவனுக்கு தான் சட்டமா அத்துப்படியாச்சு. சோ இவளுக்கு இவளே அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி நான் தான் அந்த லாயரோட அசிஸ்டன்ட், அவங்க அந்த கேஸ் எடுத்து நடத்த சொன்னாங்க அப்படின்னு இவன் அந்த ஃபேக்டரி விஷயத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு வீட்டோட ஹஸ்பண்ட் ஹீரோனை பார்த்து நாளைக்கு ஆபீஸ்ல சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, நீ வாரி அப்படின்னு கேட்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு அவளை அதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் பார்ட்டியே நடக்குது. நம்ம ஹீரோனை பாக்கணும்
சும்மா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தேவதை மாதிரி வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம் அந்த புருஷங்கார இவளை பார்த்துட்டு இல்ல இது என் ஒய்ஃபை இல்ல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். இவனை ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனுக்கு தான் ஆல்ரெடி பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ சகஜமா எல்லாரும் கூட பேசி பழகுறா. நம்ம ஹீரோக்கு அவன் பாக்குற ஒர்க்ல நிறைய புது புது ஐடியாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அவனோட எம்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனோட பாஸ் குறுக்க வந்து அந்த கான்வர்சேஷனை தடுத்துறான். இவன் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்னா ஆல்ரெடி ஹீரோ மேல அவனுக்கு பயங்கரமான பொறாம இருக்கும். இப்ப இவன் கிட்ட இருக்கிற அந்த ஐடியாவை சொல்லி எங்க அது நல்லா வந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல். இந்த பாஸ் இப்படி பண்றத நம்ம ஹீரோயின் பாத்தாரா. இவதான் விவரமான ஆளாச்சு. எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்த எல்லாரும் முன்னாடியும் இவ ஹஸ்பண்டோட ஐடியாஸ் பத்தி சொன்னதுமே எம்டிக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஐடியாஸ் பிடிச்சு போயிருது. இதை பாஸ் பாக்குறான். அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பார்ட்டில முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இவன் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் ஹீரோனை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். அவன் நம்ம பாஸ் அப்படின்னு கூட பார்க்காம அவனை போட்டு சாத்துறா. இதை எல்லாரும் சுத்தி இருந்து பாத்துறாங்க. அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒரு பாருக்கு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து மூக்கு முட்டை சரக்கு அடிக்கிறான். அப்ப ஹீரோயின் பார்த்து அந்த பாஸ் என்ன திட்டிட்டா அப்படிங்கறதுனால அவனை எதுக்கு அடிச்சீங்க, இதனால உங்க வேலைக்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இவன் மனசு உள்ளதை சொல்றான். ரொம்பவே தனிமையா வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு நீ எப்போ என்னோட வாழ்க்கையில வந்தியோ அன்னையில இருந்து என் லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த உடனே ஒருத்தர் திட்டினா நான் சும்மா விட்டுருவானா, என் வேலையை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் நடிச்சேன். உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆம்பளைங்கனால ஏமாத்திடுவாங்க, பாதியில விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு இதுவரை அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பா. பட் ஹீரோ வந்து இப்படி அவன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு தூரம் பண்றதை பார்த்து இவளுக்கு அவன் மேல லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும் போது இவளோட குட்டி பையன் தூக்கத்துல அவளை கட்டி பிடிச்சு படுத்திருக்கான். ஸ்டார்டிங்ல இது இவளுக்கு பிடிக்காம அவளை தள்ளி விடுறா. பட் அவன் திரும்பவும் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் அம்மானு பாசமா அப்படி பண்ண யாருக்கு தான் பிடிக்காது. இவளுக்கு இதெல்லாம் புது ஃபீலிங்கா இருக்குது. சோ இவள அவனை பாசமா கட்டி பிடிச்சுக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு முடிவு பண்றா, நம்ம இந்த ஒரு மாசம் மட்டும் ஒரு நல்ல குடும்ப தலைவியா வாழணும் அப்படின்னு. சோ அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ண கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவளோட பொண்ணு அங்க வந்து அம்மா எனக்கு பாக்கெட் மணி கூட அப்படின்னு கேட்க, ஏமா 9 மணிக்கு தான் ஸ்கூல், 7 மணிக்கு நீ கிளம்பிட்ட, என்ன பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறியா? சாச்சா அப்பெல்லாம் இல்லம்மா, எனக்கு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் தான், மத்தபடி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரி சரி அதை விடுங்க, இப்ப எனக்கு பாக்கெட் மணி தாங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவளை பார்த்து அங்க இருக்கிற பேப்பர் பேக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வை, எத்தனை பேக்ஸ் நீ ஃபோல்ட் பண்றியோ அவ்வளவு பணத்தை நான் உனக்கு பாக்கெட் மணியா தரேன், போய் பண்ணு அப்படின்னு சொல்ல எனக்கு நான் பண்ணணுமா, என்னால அதை பண்ண முடியாது, எனக்கு பாக்கெட் மணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவமா அங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குண்டம்மா அங்க வர. இவ தான் இவங்க தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்டோட ஓனர். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கடைகள் இருக்கும், அதையும் இவ தான் வாடகைக்கு விட்டுருப்பா. சோ இவ அந்த கடை நடத்துறவர்கிட்ட போயிட்டு, யோ வாடகை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஒழுங்கா சொன்னதை கொடுக்க மாட்டியா, வாடகை கொடுக்காம உனக்கு என்னையா வியாபாரம், ஒழுங்கா இப்பவே கடையை காலி பண்ணிடு அப்படின்னு ஓவரா அவனை திட்டி ரூல்ஸ் எல்லாம் பேசுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. நேரம் அந்த குண்டமா கிட்டே போயிட்டு, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நீ மட்டும் ஒழுங்கா இருக்கியா, உன் அபார்ட்மெண்ட்டுக்கு மேல அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு டவர் அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கீல, அது மூலமா வர வருமானத்தை அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கணும், இதுதான் ரூல், நீ எப்படி பண்றியா, இது மட்டும் இல்ல ஒழுங்கா நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறது கிடையாது, இப்படி நீயே ஊரை ஏமாத்தி அலையும் போது அடுத்தவங்களை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு இவன் பயங்கரமா பேச அந்த லேடி ஒரு செகண்ட் ஆடி போயிடுறா. அது மட்டும் இல்ல அந்த கடைக்காரர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா அவளை பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணதான் காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லிருப்பாள. அந்த பையன் மேல அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த பொண்ணை கிஸ் பண்ண வரான். பட் இவன் அவனை பார்த்து இது எனக்கு பிடிக்காது, நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு சொல்லி தடுத்துறா. அப்போ ஒரு மூலையில கேமரா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு இவன் எந்திரிச்சு போகும்போது அங்க ஒளிஞ்சிருந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணை பிடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனோட பொண்ணு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறா. என்னாச்சு இவன் எவ்வளவு கோவமா போறா அப்படின்னு இவ உள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணோட கை கால் மூஞ்சி ஃபுல்லாவே அடிபட்டு இருக்குது. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருது. என்னடி என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்க இவன் அழுதுகிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி நானும் போனேன். அங்க போனதான் தெரியுது அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வர வச்சு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். ஆனா நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. இதை கேட்டு ஹீரோனுக்கு கஷ்டமாயிருது. சரி எதுவும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த பையன் மேல கேஸும் கொடுத்தாங்க. அடுத்த நாள் அந்த பையனோட லாயர் நம்ம ஹீரோயினையும் அவளோட பொண்ணையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த சீனை நல்லா பாருங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருப்பா. பட் இப்ப அந்த பாதிக்கப்பட்ட லேடி இருந்த இடத்துல இருக்கிறா. இதுக்குதான் சும்மா சொன்னாங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு. அந்த பையனோட லாயர் நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க பாருமா, இந்த கேஸ் எடுத்து நடத்தினா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இவன் ஒரு பணக்கார பையன், காசு கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். ஆனா உங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க, உங்க பொண்ணோட பேஸ் மீடியா எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் அசிங்கம். சோ கேஸ வாபஸ் வாங்கிட்டு போற வழியை பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் எப்படி பேசினாலும் அதே மாதிரி இந்த லாயரும் சொல்றாரு. இதை கேட்டது வேலை தாங்கிக்க முடியல, குடுகுடுன்னு வெளியே வந்து பாவம் அந்த லேடி இந்த நிலைமையில தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதா. அப்ப இவனோட பொண்ணு அங்க வந்து அம்மா நம்ம இந்த கேஸ் வாபஸ் வாங்கிடலாம், அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நம்மள ஏழைங்க நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருமா அம்மா நான் உங்க கூட இருக்கேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போன் எடுத்து முன்னாடி வைக்கிறா. ஆக்சுவலா அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் இவ போன்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதே மாதிரிதான் இவ்வளவு நேரம் அவங்க பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இதை பார்த்ததும் அந்த லாயருக்கு தூக்கி வாரி போட்டுருது. மேடம் ப்ளீஸ் அந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணிருங்க, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பையனை பார்த்து இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவன் லைஃப் என்ன முடிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி கெத்து எந்திரிச்சு வெளியே நடந்து போக பாருங்க. அங்க இருந்து அந்த பையனோட அப்பாவும் லாயரும் நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க. அம்மா இப்படி ஒரு மாசான விஷயத்த பண்ணதை பார்த்தது இவளோட பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம்.
ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க கூட சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. சொல்ல போனா அந்த ஒரிஜினல் லேடியாவே மாறிட்டா. இப்படி லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த சீஃப் வந்து நிக்கிறாரு. என்னமா முழுசா அந்த லேடியாவே மாறிட்ட போல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் கான்ட்ராக்ட் முடிய இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்குது. சோ அதுக்குள்ள எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்க முடியுமோ அது வரை இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ல இதை கேட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஒரு அழகான ஃபேமிலி கிடைச்சு சந்தோஷமா இருக்கிறேன். சோ இதெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது, நான் இப்படி இருந்துறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை சீஃப் கேட்டுட்டு இங்க பாருமா, நீ கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்திருக்க, உன்னால அந்த உடம்புல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. சோ ஒழுங்கா 1 வீக் முடிஞ்சதுமே உன்னை பழையபடி நான் உன்னோட உடம்புக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. இவன் ஒரு பாஸ் அடிச்சாங்க, அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பர் லெட்டர் கொடுக்குறான். இது இவனை பார்த்துட்டு என்ன சார் என்ன டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க, நான் எதுவுமே எழுதி கொடுக்கல அப்படின்னு கேட்க, நீ எழுதல நான் தான் எழுதி கொடுத்தேன், ஏன் மேலே கைய வைக்கிற, அதான் உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. சோ எதுவுமே பேசாம அமைதியா அங்க வீட்டுக்கு வந்துடுறான். டிரான்ஸ்பர் பண்ண விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு இவளும் ரொம்ப கஷ்டப்படுறா. என்னால தானே இவருக்கு இப்படி நடந்துச்சு, சோ நாமளே இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்த நாள் அந்த பாஸ நேர்ல போய் பார்த்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க அவனும் மனசு மாதிரி அந்த டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோனோட பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க எதிரே தலையை முட்டிக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். என்ன ஏதோ அப்படின்னு பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பையனோட கண்ணுல சின்னதா பிரச்சனை இருக்குது, இதனால இவனோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே போகுது, சோ ஆபரேஷன் பண்ணா மட்டும் தான் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்ல இவளை சரின்னு சொல்லி ஆபரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நம்ம ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சீஃப் வந்து நிக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா இன்னையோட நம்ம ஹீரோனுக்கு 1 மந்த் கான்ட்ராக்ட் முடியுது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் அந்த லேடிஸ் ஆக போறாங்க. அந்த சீஃப் நம்ம ஹீரோனை கார்ல ஏற சொல்லும்போது, சார் என் பையனுக்கு இப்ப ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குது, என்னால அப்படியே அவளை விட்டுட்டு வர முடியாது, ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சரா. அவருக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி போயிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளை வெறும் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்த்தா பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் சூப்பரா முடிஞ்சிருச்சு. அடுத்த நேரம் இவ அவளோட பொண்ணை போய் கட்டி பிடிச்சி, நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும் சரியா, அம்மா இல்லனாலும் நீ தனியா உன் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, நான் இப்போ ஒரு வேலையா வெளியே போறேன், நான் இல்லனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவன் அவளை பார்த்து, சரிங்க மேடம் நான் சூப்பரா பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஹீரோயினால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாவம் இவளால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தத்தோட அழுதுகிட்டே வெளியே நடந்து போறா. அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இந்த லேடி இறந்துட்டாங்க போல. சோ கான்ட்ராக்ட் போட்ட மாதிரியே நம்ம ஹீரோயினோட உயிர் இவளுக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. கண் முடிச்சதுமே இவ விறுவிறு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்க அவளோட ஃபேமிலி யாருமே இல்ல. ஏன்னா இங்க தான் இருந்தாங்க அப்படின்னு அங்க ரிசப்ஷன்ல விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கண் முடிச்சிருக்கா. உடனே அவங்க தங்கியிருந்த பிளாட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயுமே அவங்க இல்ல. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்து சோகமா அந்த வழியா நடந்து வரும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்துக்கிட்டு பழச நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த லாயர் வேலையெல்லாம் இனிமேல் நமக்கு வேண்டாம், நம்ம வேற ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்த்து பொழைச்சுக்கலாம் அப்படின்னு இவளோட லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவரை போய் மீட் பண்றா. ஃபர்ஸ்ட் இவ ஒரு கேஸ் நடத்திருப்பாள, அதுல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா கிட்ட இவங்க பேசுறது எல்லாத்தையுமே போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா போல. அதை இந்த லாயர் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து இதுல அந்த பொண்ணோட கேஸுக்கான ப்ரூஃப் இருக்குது, இத கோர்ட்ல காட்டி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட காலி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பழைய பாக்ஸ் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோனோட அப்பா போட்டோ இருக்குது. இவனோட அப்பா யாருன்னு தெரியுமா? அந்த சீஃப் இருக்கார்ல அவர் தான் நம்ம ஹீரோனோட அப்பாவே. இத பார்த்ததுல உங்களால தாங்கிக்கவே முடியல, கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து பணம் பணம் அப்படின்னு அது பின்னாடி போயிட்டு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. சோ அவளுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவளோட அப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு ஃபிளைட்ல ஏறி உட்காரும்போது பின்னாடி ஒரு குட்டி பையன் வந்து மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்றான். யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம குட்டி பையன் தான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்ல பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியுமே அந்த ஃபிளைட்ல தான் இருக்குது. விதியா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோனோட பக்கத்து சீட்ல தான் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இவன் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட என்னாச்சு எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, என் வைஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, சோ என் பசங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நாங்க வெளியூர் போறோம் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, சாரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எந்த அட்ரஸ்ல நீங்க ஸ்டே பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுமே இவ ஒரு மாதிரி சிரிக்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுது, ஹீரோயின் அவங்க கூடவே தங்கி பழைய மாதிரி குடும்பத்தை பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ போறதை காட்டி இந்த படமும் முடியுது.